கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் பள்ளிப்புறத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவருக்கு 31 வயதாகுது. இவர் கேரளா அரசு படகு போக்குவரத்து துறையில் ஊழியராக பணியாற்றி வராரு. இவரது மனைவி அம்பிலி. இவங்களுக்கு 27 வயதாகுது. இவங்க பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் உள்ள ஒரு கூட்டுறவு வங்கியில் பணம் வசூல் செய்யும் முகவராகவும் பணியாற்றி வராங்க. இந்த நிலையில் அம்பிலியின் நடத்தையில் ராஜேஷுக்கு சந்தேகம் இருந்தால கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அம்பிலி தனது வசூல் பணிகளை முடித்துவிட்டு ஸ்கூட்டரில் வீடு திரும்பி கொண்டிருந்திருக்காங்க. அவர் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே வந்தபோது அங்கு மறைந்திருந்த ராஜேஷ் அம்பிலியை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தியிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அம்பிலி வசூல் செய்திருந்த பணத்துடன் அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்காரு. பலத்த காயமடைந்த அம்பிலியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரும் இழந்திருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பிலியின் மார்பு மற்றும் உடல் பகுதியில் மொத்தம் 17 கத்தி குத்துகள் காயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷை கைதும் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு ஆலப்புழை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்திருக்கு. வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜேஷ் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் அவருக்கு 2 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பை தொடர்ந்து ராஜேஷை பலத்த பாதுகாப்புடன் சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ இந்த குற்றம் நடந்து 2 வருடங்கள் ஆகிய நிலையில் இப்போ தான் இந்த குற்றத்துக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்களும் பார்க்க நினச்சா நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.